நாட்டிய பேரொழியே வாழ்க 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 உன் புகழ் வழங்க உன்னுடைய கலை. ஆனால் இருந்தாலும் எப்பேற்பட்ட நாட்டை நாம் பார்த்திருக்கின்றேன். இப்பேற்பட்ட நாட்டியத்தை என்னால் இதுவரையும் என் கண்ணால் வாழ்ந்ததே கிடையாது. தங்கா அண்டா உன்னுடைய இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு அருமையான ஒரு நாட்டியத்தை நாட்டியம் மாதிரி அருமையான நாட்டியம் எனக்கும் மனம் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் உன்னுடைய நாட்டியத்தை பார்த்த உடனே மெய்மறந்து விட்டேன். அதனால் உனக்கு பரிசு ஒன்று தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். பரிசா? ஆமா. என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? என்னுடைய நாட்டை சேர்ந்து, அதாவது என்னுடைய பரம்பரை முத்தாரத்தை உங்களுக்கு பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். முத்தாரத்தை? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது நான் நினைத்தேன் நீங்கள் கூறிவிட்டாய் என்றால் இப்பேற்பட்ட ஒரு அருமையான நாட்டு நம் நாட்டிலே இந்த பரிசு நிச்சயமாக அளிக்கிறேன். நாட்டிய மாதிரி பார்த்தீர்களா? இந்த பரம்பரை முத்தாரத்தையே உங்களுக்கு பரிசாக தருகிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள். இளவரசே, இந்த முத்தாரத்தை வேண்டாம், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் முக்கணிச்சாலைக்கு அருந்த வேண்டும். என்னது? கேவல வீதி வீதியாக நாட்டியம் ஆடக்கூடிய தாங்கள் கொடுக்கும் பரிசு நான் பெற்றுக் கொள்வதா? ஒரு காலமும் முடியாது. இருந்தாலும் ஆடிய ஆடலுக்கு பாடிய பாடலுக்கோ இந்த முத்தாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இளவரசே, நீங்கள் நான் கொடுக்கும் பரிசு எடுத்து கொண்டால் உங்க பரிசு தேவையில்லையா? என்ன இது விபரீதமான பேச்சு? ஆமா, வீதி வீதியாக நாட்டியம் ஆடக்கூடிய பெண் தான் நினைத்தேன். ஆனால் வீம்புக்காரி போல் தெரிகின்றது. நாட்டியமாக தாங்கள் பரிசை கொண்டு வாருங்கள், இந்த பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமா, இது என்ன இது? அப்படியா? முக்கடிச்சார் என்றால் ஆமா, இந்த முக்கடிச்சாரின் மகத்துவம் என்ன? இது அருந்தினால் என்றொன்றும் இளமையாக இருக்கலாம். இளமையா?
இது மாப்பழா வாழை சேர்ந்த முக்கணி ரசம். இந்த பழச்சாறை உண்டு வந்தால் என்றும் இளமையா. ஆமா, இந்த நாட்டை ஆட்சி செய்ய போவது என்னுடைய அண்ணன். நாடோ திருமணமாகி மற்ற நாட்டுக்கு செல்லக்கூடிய பெண். அப்படி இருக்கும்போது இது நான் பருகுவதை விட என் அண்ணனுக்கு கொடுத்தால் இந்த நாடை நாட்டு மக்களின் சீர சிறப்போடு பார்த்துக் கொள்வார். அதனால் என் அண்ணனுக்கு தான் இந்த பரிசு தர வேண்டும். அண்ணா அண்ணா, நாட்டியம் அதற்கு கொடுத்த பரிசு பார்த்தீர்களா அண்ணா? வீதி வீதியாக நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண். ஆனால் இருந்தாலும் அவளுக்கு ஒரு வரமுறை இருக்கிறது. நீ கொள்ளும் பரிசை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவள் ஒரு பரிசு கொடுத்தாள். அண்ணா என்ன தெரியுமா? இதுதான் மாப்பழா வாழை சேர்ந்த முக்கடி ரசம். முக்கடி சார். இந்த முக்கடி சாரை பருகி வந்தால் என்றும் இளமையோடு காட்சி தருவீர்கள். இந்த கடைக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியான. அப்படி இருக்கும் பொழுது நானும் திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு செல்லக்கூடிய பெண். தாங்களும் இந்த நாட்டை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்து வர வேண்டும். அதனால் இந்த பழரசத்தை தாங்கள் உண்டு வந்தால் நாட்டையும் நாட்டு மக்களையும் சீரும் சிறப்போடு பார்த்துக் கொள்வீர்கள். அண்ணா எப்போதும் எனக்கு நீ ஒரே ஒரு தங்கை தான். ஆமா, பெண்ணாக பிறந்தாலும் என்னுடைய குலத்தை காக்க பிறந்த பெண்மணி அல்லவா? அப்படியா? ஆகினால் உனக்குத்தான் இந்த முக்கடி சால் முக்கியமாக தேவைப்படும். ஏனென்றால் எப்போதும் அண்ணா நான் இளமையாக இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் அண்ணா இளமையோடு தாங்கள் இருந்தால் நாடும் பலமாக இருக்கும் அல்லவா? அதனால் தாங்கள் தான் பருக வேண்டும். அப்படி என்றால் தங்கை சொல்லை எப்போதும் தட்ட மாட்டேன். இப்போதே நான் அருமையினமா இதோடைய மகத்துவம் என்னங்க? மாப்பிளா மாலைன்னு சொல்லக்கூடிய முக்கணி சார். இந்த சாரை அறிந்தினால் இதோடைய பாலம் தெரியுமா? என்ன சாரு? என்றும் மாப்பிளச்சார் சேர்த்து சொல்றா. மாப்பிளா பறைச்சாறு மாப்பிளைச்சார். நான் உனக்கு கேட்டது தப்பு நினைக்கிறேன். மாப்பிளா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணி சார். முக்கடைச்சார் வாடா இந்த மலை சொன்னா குடிக்க வருமா? எஜமா இந்த பழரசத்தை அறிவினால் என்றும் இளமையாக இருக்கலாமா? என்றும் இளமையாக இருக்கலாம். தங்கை மூக்கு புடிச்சுக்கினா புடிச்சு விட்டுடு. ஐயா இதுக்கு உங்க இருவரும் போது யாருமே பேச முடியாதுடா. டெஃபினெட்லி நான் சொன்னேன். அவன் ஒரு கிராஸ். ஒரு கிராஸ். ஐயா பூனா போல நான் சொல்றது கேளு. டேய் இது வந்து அதாவது தங்கை ஆசை நீ சொல்வது உண்மைதான். ஏனென்றால் பாடு அடிக்கும். அதனால் மூக்க பிடிச்சு கொண்டு குடிச்சு விடுங்க. அதுதான் ஐயா மூக்க பிடிச்சா குடிச்சிட்டு. சரி பக்கத்துல பாருங்க. குடிச்சுடா ஐயா. குடிச்சிட்டு. ஆவட. நீங்க எஜமா போய் அறுந்து போகுறே. எப்படி பாக்கலாம். ஆவட. இது ஒரு அற்புதமான தேவாமிர்தம். இதை அறிந்த உடனே நான் நிக்கிறேன்னா பறக்கிறேன். இப்ப தெரியாது ராஜா. இருக்கின்றனா அது இப்ப தெரியாது. அப்படியா? இன்னும் அறிஞ்சு பாப்போம். அப்ப நான் என்ன கொஞ்சம் ஊத்துறேன். எப்படி இருக்கு? டேய் ஆடாத நில்றா. யாரா? டேய் யாரா ஆடுறா? ஆடாதடா. யாரா ஆடுறா? டேய் ரோட் ஆடுறா. ரோட் ஆடுறா. டேய் ரோட் ஸ்ட்ரைட்டா போ சொல்லு ஆடுது. டேய் அது போகட்டும். ஆனா இருந்தா கவர்மெண்ட்க்கு ஃபோன் பண்ணு. ஏண்டா ரோட் கோண கோணே போட்டுக்கறான். யாரா? நேரா போ சொல்றேன். டேய் சரி விடு. மிச்ச சாவு இருக்குது. இந்த சாவை ஏய் என்னடா? 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 ஏய் வாங்குடா 420 பீடா போடா. வாங்குடா 420 பீடா. கையில பக்கல போடா. பூமியில பிறந்தது ஏண்டா? வாங்குடா பக்கல வாடா.
பத்திரமாக வைக்க வேண்டும். பாத்திரமாக பழைய சாலை சாப்பிட்ட உடனே எனக்கு அதிகமான அதாவது அண்ணே, உன்னுடைய பேர் என்ன? திவ்யா. திவ்யாசி கல்சிலை. சிலை. உன்னை பார்த்தவுடன் வணங்கி விட்டேன் நான். சிலை என்றென்றும் என் மனதிலே நிறைத்தால் அண்ணே, சிலை சிலை பாவி சிலை யாரு அவருக்கு புரியவில்லையாண்டா பாவி என்னடி கடந்து கொடுத்து யாரு அப்படின்னு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இப்படி ஒரு பழரசமா பாவி நாட்டியம் ஆடக்கூடிய வந்தவனே நாட்டையே இப்படி கெடுக்க பார்த்துட்டாயே பாவி சதிகாரி சண்டாளி அடி பாவி நாட்டை கெடுத்தனே வந்தகி நான் வணக்கம். அவள் யார்? அண்ணா வீதி வீதியாக நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண் இவள். நாட்டிய பெண்.